மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தியே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் சனிக்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 5வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று செப்டம்பர் மாதம் 21வது நாள் 2024. இன்றைய தினத்தில், அதாவது காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம், பின்பு பிற்பகல் 3:15 மணி முதல் 4:15 வரை நல்ல நேரம். இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம், பின்பு அதாவது மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம். பொதுவாக ராகு காலம் யமகண்டம் இந்த 2 நேரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும்பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. ரிஷபத்தில் குரு பகவான் சந்திருக்கின்றார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா புதன் வீட்டில் செவ்வாய் பகவான் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள், அதாவது மிதுன ராசியில். அடுத்தபடியாக எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், புதன் மற்றும் கேது பகவான் 3 கிரகங்களும் இணைந்து கன்னி ராசியில் பிரவேசிக்கின்றார்கள். துலாம் ராசியில் சுக்கிர பகவான் சந்திருக்கின்றார்கள். மீனத்தில் ராகு பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் சந்திருக்கின்றார்கள். சந்திர பகவான் இன்று மேஷ ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி புரிகின்றார். அதனால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டு. அதுவும் குறிப்பாக பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அமோகமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. இந்த நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் ஆகின்றார். அதனால் நிச்சயமாக பெண்களால் உங்களுக்கு நன்மையும், ஆண்களால் பெண்களாகும், அதே மாதிரி பெண்களால் ஆண்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உதவிகரமான விஷயங்கள் இன்று நடைபெறப் போகிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் ஆட்சி புரிகின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாக இருக்கின்றார். அது மட்டுமின்றி இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்று சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் நிச்சயமாக தங்களுக்கு சுப விரயமாக அது மாறக்கூடும். அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் செலவழிப்பீர்கள். இன்று பணவரவுக்கும் பஞ்சமில்லை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். அதாவது கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் மிக அருமையாக இருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அதாவது திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும். இன்றைய தினத்தில் காதல் கன்சிமேட்டும் என்றும் சொல்லலாம். உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது அதாவது குரு பகவான் தாங்க. அதனால் வங்கி பணியாளர்கள் மேன்மை அடைவார். இன்று பணவரவுக்கு பஞ்சமில்லை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே வெற்றிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக விசா கிடைப்பதற்கும், அதே மாதிரி தாங்கள் விரும்பிய துறையில் பணி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்று பெற்றோரினுடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனத்தில் கொள்வது நல்லது. மருத்துவ செலவுக்கு இடம் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் அதாவது சூரிய பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதனுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். புதன், கேது மற்றும் சூரிய பகவான் இருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம். அதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. அதுவும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி விண்ணப்பங்கள் விடுவது, அதாவது வேலைக்காக விண்ணப்பங்கள் செய்வது மற்றும் டெண்டர் இது மாதிரியான விஷயங்களில் கையெழுத்திடுவது, இவ்வாறான விஷயங்கள் உங்களுக்கு நன்மை தரும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க.
அதாவது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்தோஷமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். அவர்களிடமும் கவனமாக கையாள வேண்டும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் திருமணமாகாத நண்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டும். இன்று பெண்களால் அதாவது பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். இன்று ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் அதாவது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மை நிகழும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் செவ்வாய் பகவான், அவரும் பாகிஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு உதவிகரம் உண்டு. அவர்கள் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் உதவி புரிவார்கள். இன்றைய தினத்தில் ரியல் எஸ்டேட் கமிஷன் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அதாவது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் வண்டி வாகனங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது சிறு சிறு விபத்துகளோ சின்ன சின்ன காயங்களோ ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ மிகவும் கவனமாக இருப்பது மிக நல்லது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் களத்திரஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த குருவினுடைய நிலை உங்கள் ராசியை பார்ப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம். ஆதலால் உங்களுக்கு கல்வியில் ஆர்வங்கள் நிகழும். புதிய கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் மலரும். அதுக்கு ஏற்றபடி இன்று நீங்கள் அதாவது கல்வி கற்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது மிக விசேஷம். அதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும். பதவி உயர்வும் கிடைக்கும். இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகள் பலவும் கிடைக்கும். அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பண வரவுக்கு உதவி செய்வார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் மிக அருமையாகவே இருக்கின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் அதிபதி யார் என்று பார்க்கும்போது புதன் பகவான் அவரும் மிக சிறப்பாகவே உச்சம் பெற்றிருக்கிறதால் நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மை நிகழும். வழக்குகள் ஜெயமாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சனி பகவான் ஜென்ம சனியில் பிடியில் இருப்பதாலும் மற்றும் சந்திரன் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் குறுகிய தூர பயணங்கள் அதிகரிக்கும். அந்த பயணங்களால் தங்களுக்கு அதிகமான ஆதாயங்கள் கிட்டும். இன்றைய தினத்தில் பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அமோகமான பணவரவும் பெரிய பெரிய தொகையாக சேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களுடைய பேச்சு அதாவது உங்களுடைய பேச்சிற்கு நல்ல ஒரு மதிப்பும் கிட்டும். இன்றைய தினத்தில் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெறுவதால் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தை தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்சம் பெறுவதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே உங்களுக்கு பணவரவு உண்டாகும். தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.